உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24 அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். அவளை குறித்து களி கூறுங்கள். எவளை குறித்து என்றால், பாபிலோன் என்ற பட்டணமாகிய அவள், பாபிலோன் என்ற மகாநகரமாகிய அவள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில், இதுக்கு முன்பு உள்ள வீடியோவில். அவள் என்றால் சாதாரண ஸ்திரீ, அவள் என்றால் சபை, அவள் என்றால் பட்டணம், அவள் என்றால் சாத்தான். அந்த அவளுக்கு பின்னாடி என்ன சொல்லப்படும் என்பதை வைத்து அது பட்டணமா சபையா என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்கே பார்க்கும்போது பாபிலோன் மகாநகரம், அவள் பட்டணம். பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளே என்று சொல்லி என்ன சொல்லுது? அவளை குறித்து களி கூறுங்கள். அவளை குறித்து களி கூறுங்கள். ஏன் அவளை குறித்து களி கூற வேண்டும்? கீழே வாசிப்போம். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே, உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். உங்கள் நிமித்தம் என்றால் இந்த அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசி கேட்போம். உங்கள் நிமித்தம் என்றால் ஏன்? அவள் உங்களுக்கு பலனளித்தது போல இந்த சாத்தான் ஆகிய கொடூர குணமுள்ள சாத்தான் மக்கள், தீமை செய்கிறவர்கள், மனித ரத்தத்தை குடிக்கிறவர்கள், மனிதர்களை கொண்டு குவிக்கிறவர்கள், ஈவிரக்கம் இல்லாமல் மக்களை அழித்தொழிக்கிற செயல் செய்கிறவர்கள் எல்லாமே சாத்தான். இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், கடவுளே அதான் செய்ய போறார். இந்த சாத்தான் எப்போ முதல்ல இந்த பேய் வேலை செய்யுதோ, பரிசுத்தவனை அழித்தொழிக்குதோ, ரத்தம் சிந்துதோ, மக்களை கொன்று குவிக்குதோ, முதல்ல யார் செய்கிறார்களோ அது சாத்தான். ஆனா அவர்களுக்கு அந்த செய்ததுக்கு ஏற்ற மாதிரி முடிவு உண்டாக்குறது கர்த்தர். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இஸ்ரேல் காசா சொல்லலாம். இந்த ஈரான் இந்த நாடுகள் எல்லாம் இந்த ஹமாஸுக்கு ஆயுத உதவி, பண உதவி, மனித உதவி பலவற்றையும் செய்து கொடுத்து இஸ்ரேல் போய் அடினாங்க. முதல்ல அடிச்சது யாரு? இவங்க, இந்த பேய் மக்கள். அப்ப அவன் சும்மா இருப்பான, திருப்பி அடிப்பான். திருப்பி அடிக்கிற அவன் பேய் கிடையாது, அவன் சாத்தான் கிடையாது. யுத்தம், நீதி, நியாயம், வேதாம் கர்த்தர். அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்க முழுமையா கேட்போம். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல, இந்த சாத்தானாகிய அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். ஒரு ஆள் நீ கொண்டா 2 பேர்த்த போட்டல, இரட்டிப்பாக கொடுங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே, அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். இரட்டிப்பாக கலந்து கொடுங்கள். 100 மடங்கு துன்பத்தை உனக்கு கொடுத்தா நீ 200 மடங்கு திருப்பி கொடுன்றார் கர்த்தர். நீங்க இந்த இடத்தை கர்த்தரை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இழிச்சவாயன் கணக்கிலே இந்த கடவுளை நீ நினைச்சுட்டு கூடாது. கடவுள் அன்பானவர், அவர் அப்படியே கடவுள் அடிப்பாரா? கடவுள் கோபப்படுவாரா? கடவுள் திட்டுவாரா? கடவுளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி நீயா ஒரு முட்டாள்தனமான கற்பனை கதை வச்சுக்கிட்டு கடவுளை குற்றப்படுத்தாத. அப்படி சொன்ன நீ சாத்தான் தான். நீதி, நியாயம், யுத்தம் வரும்பொழுது, அந்த அடித்து நொறுக்குதல் வரும்பொழுது அங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. அழித்தொழிப்பு நடக்கும். அழித்தொழிப்பு நடந்தால்தான் சாத்தானுக்கு முடிவு கட்ட முடியும். சாத்தானுக்கு முடிவு கட்டினால்தான் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். 6ஆம் வசனம் படி கேட்டோம். இதன் தொடர்ச்சி தான் இந்த 18ஆம் அதிகாரத்தில் சாத்தான கிரியைகள் எப்படி இருந்துச்சு குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வானளாவிய கோபுரத்தை கட்டுவானுங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவு அங்க வந்துடும். அப்பொழுது தேவன் அழிப்பார்.
அப்படி அழித்தொழிப்பு நடக்கும் போது இனி அந்த பாபிலோன் ஈராக் இல்லாமலே பண்ணுவார், ஈரான் இல்லாமலே பண்ணுவார். தேடுநாள் இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு அழித்தொழிப்பார் கர்த்தர். இதுக்கு பேர் நியாய தீர்ப்பு, இதுக்கு பேர் யுத்தம். தீமை ஒருத்தர் செய்தால் தீமை சில அழிப்பது யுத்தம். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கடவுளை அடிப்பாரா, கடவுள் இப்படி செய்வாரா, கடவுள் சிறு பிள்ளையை கொள்ளுவாரா, கடவுளை அப்படி செய்வாரா இப்படி செய்வாரான்னு நீ என்னமோ கடவுளை யோக்கியமான மாதிரியும் இரக்கம் உள்ள மாதிரி நினைச்சிட்டு கூடாது. தப்பு. சரி, வசந்து வருவோம். பரலோகமே பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளை அவளை குறித்து களி கூறுங்கள். அவளை அந்த வானளாவிய கட்டப்பட்ட அந்த மகாநகரம் தேவனுடைய அழித்தொழிப்பினால் இல்லாமல் போனது நிமித்தம் களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. பரிசுத்தவான்களாகிய உங்கள் நிமித்தம்னா பரிசுத்தவான்கள் அழித்தொழிப்பு பண்ணின இந்த பேய் மக்களையும் அந்த தேசத்தையும் கர்த்தர் அழித்தொழிப்பு பண்ணுகிறார். அதனால களி கூறுங்கள். அப்புறம் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து அப்படியே சமுத்திரத்தை தூக்கி போடுறாரு. இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். சுரமண்டலக்காரரும் சுரமண்டலக்காரன், கீதவாத்தியக்காரன், நாகசுரக்காரன், எக்காலக்காரமாகிய இடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த மியூசிக் சத்தமும் உன்னை கேட்காது. எந்த தொழிலாளி இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளி இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை. எந்த சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த மிஷின் எந்த சத்தம் கேட்கப்படுவதில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. விளக்கு வெளிச்சமே உன் தேசத்தில் இருக்காது. மணவாளனும் மணவாட்டிமாருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்க கல்யாண சத்தம்லாம் கேட்க முடியாது. ஒரு வர்த்தகர் பூமியில் பெரியவர்களா இருந்தார்களே, சினிமா சத்தம் கேட்க முடியாது, கல்யாண சத்தம் கேட்க முடியாது, பாட்டு சத்தம், ஆட்டம் பாட்டை கொண்டாட ஒரு சத்தம் கேட்க முடியாது. உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. உன்னுடைய சூனியத்தால் உன்னுடைய தீமையான எண்ணத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசியோட ரத்தமும் பரிசுத்தவானுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைத்து ரத்த சாட்சி ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார். இப்ப புரியுதா? இந்த பாபிலோன் அழித்தொழிப்பதற்காக பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்தினால், பரிசுத்தவான்களை கொன்றதினால், பரிசுத்தவான்களை அழித்தொழிப்பு பண்ணதினால், பரிசுத்தவான் நிமித்தமே தேவன் யுத்தம் பண்றார். இந்த வெளிப்பாடு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலே இனி அங்க நீ இரக்கம், கிருபை, தயவுலாம் பார்க்க முடியாது. முடிவு காலம். இனி எல்லாம் யுத்தம் தான், அழித்தொழிப்பு தான். அதனால இந்த வலைதளம் மூலமாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், கடவுளை விட பெரிய இரக்கம் உள்ளவரமா நீங்க பேசிடக்கூடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை போய் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்கறதுக்கு எவனும் பறக்கல, எவனுக்கு அந்த தகுதி இல்லை. அழித்தொழிப்பார். ஈராக்கை மட்டுமல்ல, மொத்த உலகத்தையுமே அழித்தொழிப்பார். நீ அப்ப ஒன்று பேச நீ காலியப்படும். அதனால உன் அழிந்து போற நாட்டை வச்சுக்கிட்டு கடவுள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல கடவுளை நன்கு அறிந்து கொள். கர்த்தா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள். பிதாதாமை தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்கிற சகல அதிகாரமும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அழித்தொழிப்பு பண்ணுவார். அக்னினால அழித்தொழிப்பார் உலகத்தை. அவரை போய் ஏன் கேட்க கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அமிதமாய் அழித்தொழிப்பு செய்யும் போது, துன்மார்க்கரை பேய்களை சாத்தான் மக்களை அழித்தொழிப்பு செய்யும் போது, அந்த பேய் மக்களால் பாதிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கழி கூறுங்கள் என்று சொல்லுவார். அப்போ சிலரை கழிவுறு, தூதரை பரலோகமே கழிவுறுங்கள். ஏன்னா தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், தேவன் யுத்தம் பண்ணுகிறார், தேவன் ஜெயம் எடுக்கிறார். சாத்தான் கூட்டத்தை அவன் தேசத்தை அழித்து ஒழிக்கிறார். கடவுள் செய்தால் குற்றம் கிடையாது, அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். மனிதன் செய்தால் குற்றம், மனிதன் நீதி செய்தால் குற்றம் அல்ல. அந்த மனிதன் மூலமா நீதியை கடவுளே செய்ய வைக்கிறார். சில நீதிகளை தூதர் மூலமா செய்ய வைப்பார், சில நீதிகளை மனிதர்கள் மூலமா செய்ய வைப்பார். சில சமயங்களில் அவரே நீதியை விளங்க பண்ணுவார், நீதியை நிலைநாட்டுவார், அழித்தொழிப்பு செய்வார். ஆகவே
இனி வரும் காலங்கள்லாம் செல்லாது, இனி வரும் காலங்களில் வாழவே முடியாது, இனி வரும் காலங்களில் மனிதன் சமாதானத்தை பார்க்க முடியாது, நீதி நேர்மை உண்மை சத்தியத்தை பார்க்க முடியாது, உலக முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்த சுவிசேஷம் 19, 20, 21, 22க்கு முன்னாடி 20 வரைக்கும் மிருகம் சொல்ப கள்ளத்தீசு எப்படி அழிப்பார் ஆண்டவர், அந்திகிசு எப்படி அழிப்பார், சாத்தான் எப்படி அழிப்பார், அவன் கூட்டத்தை எப்படி அழிப்பார். இனி எல்லாம் அழித்தொழிப்பு தான். அந்த சாத்தானுக்கு வரக்கூடிய அழித்தொழிப்பு, சங்காரம், அக்னினால் வரும் அழிப்பு, யுத்தத்தினால் வரும் அழிப்பு, இந்த அழிவு எல்லாமே பரிசுத்தவான்களுக்கு ஜெயம் உண்டாகும். பரிசுத்தவான்கள் மாட்டிக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்களை தேவன் காப்பார். ஒவ்வொரு முறையும் ஆண்டு யுத்தம் பண்ணும்போது ஜெயம் எடுக்கும் போது பரலோகம் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் களி கூறுவார்கள். இனி அந்த பாத்தீங்கன்னா சாத்தான் ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்கி ஆதாமியாளோடு அங்க சம்பாதிச்சிட்டார். அதை போய் சாத்தான் கெடுத்தான். சாத்தான் வேலை என்ன? கடவுள் என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் கெடுக்கணும். இப்ப கடவுள் ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்லிட்டாருன்னா 1000 பேய் அவனை சூழ்ந்துடும். அவனை கெடுத்து கடவுளை நீ இவனை நல்லவன் சொன்ன இவனை மோசமா இருக்கான் பத்தியா அப்படின்னு கடவுளுடைய வார்த்தையை பொய்யாக்குவதற்காக, குற்றப்படுத்துவதற்காக அனைத்து சாத்தாங்களும் யாரை பற்றி கடவுள் நல்ல சாட்சி கொடுத்தாரு அவனை காலி பண்றதா வேலை. இதான் யோபுக்கு நடந்தது. ஏதேன் தோட்டத்தை கெடுத்தான் பிசாசு, ஆதாமை கெடுத்தான். அந்த ஏதேன் தோட்டம் இப்ப இருக்கிற ஈராக், பாபேல் கோபுரத்தை கட்டினா சாத்தான் தேவன் அடித்தார். ஆகவே சாத்தான் குடியிருக்கிற மைய புள்ளி, சாத்தான் குடியிருக்க மத்திய இடம், அங்கிருந்து கொண்டுதான் அவனுடைய அனைத்து வேலையும் செய்கிறான். ஆனா அதன் பிறகு அந்த ஏதேன் தோட்டம் எடுக்கப்பட்டு 3 வானத்தை தாண்டி இன்றைக்கு பரதீசு என்று அழைக்கப்படுகிற பெயரில் அந்த மகிமை உள்ள தேவன் வாசம் பண்ணின ஏதேன் தோட்டம் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கெச்சமேன் தோட்டத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த கெச்சமேன் தோட்டத்தில் பல முறை சென்று இயேசு பிதாவோடு சஞ்சரிப்பார், பிதாவோடு விண்ணப்பம் செய்வார், அவரோடு ஜெபத்தில் உறவாடுவார். பல நாட்கள் அந்த கெச்சமேன் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரிப்பார். அந்த கெச்சமேன் தோட்டத்தை வழியாக நமக்கு ரட்சிப்பு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார், விண்ணப்பம் செய்தார். சாத்தான் எங்கெல்லாம் கெடுக்கிறானோ, கடவுளுடைய பெயரை கெடுக்க வேண்டும், கடவுளுடைய காரியங்களை கெடுக்க வேண்டும், அவருடைய செயல்களை கெடுத்து கடவுளை குற்றப்படுத்த வேண்டும். இதான் சாத்தானின் நோக்கம். ஆனால் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களை அவன் அப்படி செய்கிறான். அவர் குரமா எலும்பரா யுத்தம் பண்றான், அவளுக்கு உபத்திரவத்தை துன்பத்தை கொடுக்கிறான், நாவினால் கடவுளை தூசிக்கு செய்யும்படி செய்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லிச்சான் இல்லையா, இதான் ஜெயம். கர்த்தருடைய கிருபையினால் தேவ தூதன் இறங்கி பெரிய எந்திரக்கல்லை கடலை தள்ளினது போல இந்த ஈராக் பாபில் தள்ளப்படும். அதன் பிறகு அது இருக்கவே இருக்காது. இன்னும் பின்வரும் அதிகாரங்களில் பேச பேச சாத்தான டென்ஷன் ஆகும், அவன் என்னை போட்டு தாக்க ஆரம்பிச்சுவான். இப்ப இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துக்குள்ள ஏகப்பட்ட மரண போராட்டம் சந்திச்சாச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையினால் பலத்தால் சத்துவத்தால் அந்த ஏகப்பட்ட மரண போராட்டம், மரண தாக்குதல், அழித்தொழிப்பு பிசாசு எங்கள் மேல செய்தார். ஆனால் தேவனுக்கு துணையா என்று காப்பாற்றினார். பிசாசை அழித்தொழிக்கும்படி செய்கிறார், அவனுடைய கிரியைகளை அழித்தொழிக்கும்படி செய்கிறார். அந்த சாத்தான் மீது ஜெயமெடுக்க செய்கிறார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் கடைசி அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பாராக. சாத்தானின் அனைத்து அழிவுகள், நாசங்கள், மோசங்கள் அவனை பத்தி பேச பேச அவன் கோவப்படுவான், டென்ஷன் ஆவான், பேச விட்ட மாட்டான், தடை பண்ணுவான். இவ்வளவு தாண்டிதான் இந்த அதிகாரங்களை முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பலத்தால் கிருபையினால் சத்துவத்தால் வெற்றிகரமாய் வெளிப்பாடு புஸ்தகத்தை முடிக்க கிருபை செய்வராக. தேவன் யோவானை கொண்டு எழுதி வைத்தார் பைபிள்ல. ஒரு வயலும் பேசுறது இல்லை, ஒரு சபையிலும் பேசுறது இல்லை, அப்படியே கணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி கிடக்கு. ஆனா இன்றைய காலங்களில் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை எழுப்பி
எழுத்து வடிவத்தில் புத்தகத்தில் பைபிளில் உள்ளதை ஒரு வசனம் கூட விடாம அப்படி யூடியூப்ல பதிவேற்றி ஒவ்வொரு வசனத்துக்கும் துல்லியமான தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி அதில் உள்ள அர்த்தங்களை, மறைபொருளை, வெளிப்பாடுகளை, ரகசியங்களை, விளக்கங்களை கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாதாக. The name of Yeshua Messiah, why Eloga? Eloga, Hallelujah, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.